நீண்டகால கோரிக்கை. 1990களிலே அன்றைக்கு புதிதாக ஒரு எழுச்சியோடு உருவாக்கி கொண்டிருந்த தம்பி பசுபதி பாண்டியன் இடத்தில் நேரடியாக நான் வைத்த முதல் கோரிக்கை இந்த பட்டியல் வெளியேற்றம் என்பது. இதிலிருந்து வெளியேற வேண்டும், விடுதலை வேண்டும், அது முதல் வேலை. வேற எந்த வேலையும் பார்க்கலாம் நாளை, இல்லையா? அது மாதிரி சலுகை போனால் போகட்டும், என் அலுவல் போனால் போகட்டும், கோடி தலைமுறை கண்ட என் இனம் விடுதலை ஆகட்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே திருக்குறளை எழுதிய அறிவுலக பேராசான் தொழில் என்றால் எந்த தொழிலையும் காட்டல, உழவை மட்டும்தான் காட்டியிருக்கிறார். திருவள்ளுவர் காலத்திற்கு முன்பே அந்த வகையிலே இந்த திருமணம் அரங்கம் கட்டுவதற்கான சிந்தனை செயல் ஓட்டத்தை முன்னிறுத்தி வாகைக்கூடிய அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை பாராட்டுவதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். தலைமை எடுத்துக்கொண்டு நம்ம கூட முடியும் இல்லையா? முயற்சி முயற்சிக்கு இன்மை போகிறோம். எனவே ஒரு முயற்சியை செய்து அது வெற்றி பெறுகிறது என்பது மிக கடினம். அந்த வெற்றியை நம்மவர்கள் இங்கே நிகழ்த்தி இருக்கிறார்கள். அதில் புதிய வேறொரு நிலையத்துக்கு எதிரே நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்றால் இதுவே ஒரு வரலாற்று. தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் தலைவர்களாக நூற்றுக்கணக்கான பேரை நம்ம பார்க்கிறோம், சமூக வலைதளங்களில் பார்க்கிறோம், காட்சி ஊடகங்களில் பார்க்கிறோம். அந்த தலைவர்கள் எல்லாம் இங்கே வந்திருந்தா அரங்கம் தாங்காது, அந்த அளவுக்கு நிறைந்திருக்கும். ஆனாலும் கூட உணர்வோடு வருகை தந்திருக்கக்கூடிய நாம் எடுக்கின்ற இந்த முடிவுதான் நம்முடைய இலக்கை எப்படி வெல்லப் போகிறோம் என்கின்ற அந்த பொருள் அதிலே அடங்கி இருக்கிறது. சுருக்கமாக சொல்லுகிறேன், தம்பி தமிழ்மாறன் போன்றவர்கள் இங்கே வந்திருக்கக்கூடியவர்களை கலந்து பேசி, வராதவர்களுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கலந்து பேசி ஒரு குழுவை நியமிங்க. அந்த குழு ஒரு அறிக்கையை அணியம் செய்து, குறிப்பாக பட்டியல் வெளியேற்றம் நீண்டகால கோரிக்கை. 1990களிலே அன்றைக்கு புதிதாக ஒரு எழுச்சியோடு உருவாக்கி கொண்டிருந்த தம்பி பசுபதி பாண்டியன் இடத்தில் நேரடியாக நான் வைத்த முதல் கோரிக்கை இந்த பட்டியல் வெளியேற்றம் என்பது. இதிலிருந்து வெளியேற வேண்டும், விடுதலை வேண்டும், அது முதல் வேலை. வேற எந்த வேலையும் பார்க்கலாம் நாளை, இல்லையா? அது மாதிரி சலுகை போனால் போகட்டும், என் அலுவல் போனால் போகட்டும், கோடி தலைமுறை கண்ட என் இனம் விடுதலை ஆகட்டும். அந்த பட்டியலில் இருக்கிறதுனால தான் பல வகையான ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு இடர்பாடு வந்துதான் ஆகும். அதெல்லாம் எதிர்கொண்டுதான் நாம் வெல்ல வேண்டும். அந்த பட்டியலில் இருப்பதனாலே நமக்கு மிகப்பெரிய பின்னடைவு. ஏனென்று சொன்னால் உங்களுக்கெல்லாம் தெரியாத செய்தி அல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே திருக்குறளை எழுதிய அறிவுலக பேராசான் தொழில் என்றால் எந்த தொழிலையும் காட்டல, உழவை மட்டும்தான் காட்டியிருக்கிறார். திருவள்ளுவர் காலத்திற்கு முன்பே சங்க காலத்திலே கூட கடல் கடந்த வணிகர்கள் தலை சிறந்து விளங்கினார்கள் என்று நாம படிக்கிறோம். ஆனா அதற்கு அதிகாரம் கொடுத்திருக்காரா? இல்ல. உழவு என்கின்ற ஒரு அதிகாரம் தான் தொழிலாக காட்டியிருக்கிறார். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். இது நமக்கு தான், தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்துக்கு தான். வேளாண்குடி சமுதாயம், வேளாண்மையை குலத்தொழிலாக கொண்ட சமுதாயத்திற்கு தான் திருவள்ளுவரை எழுதியிருக்கார். நாம் எப்படி தாழ்த்தப்பட்டவர்களா இருப்போம்? நாம எப்படி தலித்துகளா மாற முடியும்? நாம எப்படி ஆதி திராவிடர் என்ற அந்த பெயரை சுமக்க முடியும்? உதாரணத்துக்கு ஒரு தம்பிக்கு தெரியும், தமிழ்மாறன் இருக்கு, எங்க ஊர்ல
ஒருவர் பள்ளிக்கூடம் நடத்துறார். அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற ஊர் பேரு வேலவன் காலனி. போக்குவரத்து வசதி வந்த பிறகு அந்த கிராமத்துக்கு போக முடியாம நகர்ப்புறத்துக்கு எல்லா பிள்ளைகளும் வந்ததுனால பள்ளிக்கூடம் நடத்த முடியல. 4 ஆசிரியர்கள் இருக்காங்க, 8 மாணவ மாணவிகள் தான் இருக்காங்க. பள்ளிக்கூடத்தை நடத்துறவர் முக்குளத்து சமுதாயத்தை சார்ந்தவர். உடனே ஊருக்கு பக்கத்தில் ஆழ்வார் திருநகரி, திருச்செந்தூர் திருநெல்வேலி தொடர்வண்டி பாதைக்கு பக்கத்தில் ஒரு வயலை வாங்கி பள்ளிக்கூடம் கட்டிட்டார். பள்ளிக்கூடம் கட்டி அரிஜன உபபாடசாலை வேளாம்பச்சேரி ஆழ்வார் திருநெல்வேலி எழுதிட்டார். நான் போய் கேட்டேன், இந்த அரிஜன்னா யாரு சொல்லுங்கன்னு. இல்ல எல்லாரும் சொல்லாதீங்க, அரிஜன்னா யாரு எனக்கு சொல்லணும். இங்க அரிஜன்னா எந்த பகுதி மக்கள் சொல்லுங்க. நீங்க பசுமன் முத்துராமலிங்க தேவர் நினைவு பள்ளின்னு சொல்லுங்க, உங்களுக்கு நான் சால்வை போடுறேன். அல்லது அண்ணல் அம்பேத்கர் உயர்நிலை தொடக்க பள்ளின்னு சொல்லுங்க, உங்களை நான் பாராட்டுறேன். இந்த பேரை எடுக்கணும்னு, பேரை எடுக்க முடியாதுன்னாரு. திருச்செந்தூர் கடலுக்கு போன தண்ணி பாவநாசம் மலையில ஏறினாலும் ஏறும், இந்த பேரை எடுக்க மாட்டேனாரு. 30 நாட்கள் பேர் எடுக்கலாம், என் பேரை மாத்திக்கிறேன். 28வது நாள் பேரை எடுத்துட்டேன். அரிஜன் யார்? அரிஜன் யார்? ஆதி திராவிடன் யார்? தாழ்த்தப்பட்டவன் யார்? தலித்து. இந்த பேரெல்லாம் எதற்கு நமக்கு? அப்ப இந்த பட்டியல் பிரிவில் இருக்கனால தான் இந்த இழிவுகளை நாம் சுமக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறோம். எனவே இப்ப இளைஞர்கள் மிக விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க, எழுச்சியோடு வருகிறாங்க. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு அறிக்கை தயார் செய்து ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவின் மூலம் அனைத்து அரசியல் கட்சி தலைவர், நான் பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணிக்கிறேன், அனைத்து அரசியல் கட்சி தலைவரை பாருங்க, எந்த கட்சி நமக்கு சார்பாக நம்முடைய கோரிக்கையை இப்படி பெயர் மாற்றத்திற்கான கோரிக்கையை எழுப்பியது போல யார் நமக்கு சார்பாக நிற்கிறார்களோ, ஆதரவு தருகிறார்களோ, தேர்தல் அறிக்கையில் வெளியிடணும். ஒவ்வொரு கட்சியும் வெளியிடக்கூடிய தேர்தல் அறிக்கையில 2026 சட்டப்பேரவை தேர்தலின் போது அறிக்கையில நம்முடைய கோரிக்கை சேர்க்கக்கூடிய கட்சிகளை ஆதரிக்கலாம். இதுல ஒண்ணு பிள்ளைகளே, அதற்கான ஏற்பாடுகளை நம்முடைய இளைய பிள்ளைகள் சிறப்பாக செய்து இந்த கோரிக்கையிலே இந்த கூட்டத்தினுடைய இலக்கை வென்றெடுப்பதற்கு, வாகை சூடுவதற்கு என்னால் ஆன அனைத்து நிலையிலையும் தோள் கொடுத்து துணை நிற்பேன். வெல்க உங்களுடைய முயற்சி. நன்றி, வணக்கம். ஐயா வேனரசு அவர்களுக்கு தமிழ்நாடு தேவேந்திர குல